மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதுல சந்தோஷப்படுறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 2026 குரு பயிற்சி ஒரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் கொடுக்கறதுக்கு அப்படின்றத பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோ பதிவில் மகரம் ராசி மற்றும் மகர லக்னத்துக்காரங்களுக்கு குரு பகவான் 2026 பயிற்சிக்கு பின் தரும் பலாபலன்களை தான் பரிகாரங்களோடு பார்க்க போகிறோம். ஆக இந்த இடத்துல சனி பகவான் அப்படின்ற லக்னாதிபதி ஆகிறார். அதே சனி பகவான் மாரகாதிபதியும் ஆகிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் செய்ய போகிறார் அப்படின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். என்ன குரு பகவானை சொல்ல ஆரம்பித்து சனி பகவானே சொல்லிக்கிருக்கீங்க, சனி பகவான் தான். ஸோ குரு பகவான் விரையாதிபதி, 3ஆம் அதிபதி குரு பகவான். ஆக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா விரையாதிபதியாக வர்றது குரு பகவான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதும் குரு பகவான். ஆக விரையாதிபதி உச்சம் அடையக்கூடாது, ஆனால் அடைஞ்சிருக்கார், ரைட், ஓகே. விரையாதிபதி கேந்திரம் பெறக்கூடாது, கேந்திரம் பெற்றிருக்கார், ரைட், அதுவும் சரி, பெற்றிருக்கலாம். நான் 3ஆம் அதிபதி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இங்கே 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ குரு பகவான் இந்த ஒரு வருடம் இந்த கடகராசியில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு கலஸ்தர குருவாக வருகிறார் அப்படின்றோம். அப்போ எடுத்தோடனே கலஸ்தர குருன்னொடனே அப்பான்னு பெருமூச்சு விட்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் 6ல் இருந்தார். 6ல் சனி பகவான் இருக்கும்போது எவன் கல் எடுத்து அடிக்கிறான்னு தெரியல, எவன் பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கொடுத்தானே எதிர் வீட்டுக்காரன் போட்டு கொடுத்தானு தெரில, எந்த பக்கம் திரும்பினாலும் அணை கட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரியான மனநிலைகள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி உச்சமடைகிறது நலம் அப்படின்றோம். 3னா தைரியம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த தைரியம் பிறக்கிற நேரம் இந்த நேரம் 1 வருடம். சரி, எப்படி தைரியம் பிறக்கும்? இருக்கிற பீஸெல்லாம் பிடிங்க தைரியம் பிறக்குமா? அப்போ பாருங்கள், குரு பகவான் லாபத்தை பார்க்கிறார். அப்போ அண்ணன் தம்பிகள், அங்காளிகள், பங்காளிகள் முறையில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். மன நிறைவுனாலும் லாபம்தான். ஒன்லி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது, அந்த ஃபினான்ஸ் மட்டும் கைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்தால் அல்ல எதிர்பார்த்த அளவுக்கு வந்தால் அது பேர் லாபம் கிடையாது. மன நிறைவுன்றது ஒரு லாபம். இந்த மாதிரி பல லாபங்களை கொண்டு கொடுக்க போகிறார் உங்களுக்கு. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கலத்திர குரு 11 பார்க்குறனால இந்த மகர ராசிக்காரங்களுடைய அண்ணன்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்காங்கன்னா நடக்கும். 1 அண்ணன்களுக்கு, அக்காக்களுக்கு. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுடைய அண்ணன் அக்கா யாராச்சும் பார்த்திங்க அப்படின்னா அல்லது அங்காளி பங்காளிகளில் இந்த கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகுது அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணத்தை கொடுப்பார் கலத்திர குரு. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுப்பார், பெரிய அளவிலான லாபங்களை கொடுப்பார் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் பெரிய அளவிலான கை கொடுக்கும் காலமாக பார்க்கப்படும். ஆக விரையாதிபதி அப்படின்றவர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இதை சொல்கிறது. அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சரியாக வரும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த குரு பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தைரியஸ்தானாதிபதி, வீரியஸ்தானாதிபதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தைரியத்தையும் வீரியத்தையும் உச்சமடைந்து லாபத்தை பார்க்கும் பொழுது தைரியம் அதிகமாகும், வீரியம் அதிகமாகும், லாபங்கள் உண்டு அப்படின்றோம். அப்போ பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை வேண்டியிருக்கிற மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய தசா புத்திகள், கணவரோ மனைவியினுடைய தசா புத்திகள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கு நல்ல விதி இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில்
குழந்தை பிறப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்றோம். அடுத்து லக்னாதிபதி சந்திரனை பார்ப்பதால் மனதில் புது தெளிவு உண்டாகும். மனதில் புது தெளிவு உண்டாகும். குழப்பமற்ற மனநிலைக்கு நம்மளை தள்ளும். ஏதோ ஒன்று ரைட்டோ தப்போ செஞ்சு முடிச்சிட்டோம், ஓகே நான் முடிச்சிட்டேன் அப்படி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலகட்டத்தில் பெரிய அளவிலான நன்மை பெற ராசிகளில் இவர்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது இந்த குரு பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதை எல்லாம் பெரிய அளவில் உயரப்போகிறது. அப்போ ஒரு பக்கம் தொழில் சிறக்க போகுது, லாபம் வரப்போகுது, ஒரு பக்கம் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய காலம் இது அப்படின்றோம். கல்வியில் பெரிய அளவிலான பிடிஎஸ்ஸு, பிஹெச்டி போன்ற படிப்புகளை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இந்த காலம் இருக்குது. ஆக இவ்வளோ நற்பலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஐ குரு பகவான் பார்ப்பது அப்படின்றது அடுத்தபடியான சிறப்பு. அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்றது ஒரு மைனஸ். ஆக சனி பகவான் லக்னாதிபதி, ஆக லக்னத்தை பார்த்த குரு நன்மையை செய்வார், லக்னாதிபதியையும் பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது குடும்பம் உண்டாகும். குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி குரு பகவான் பார்த்திங்கன்னா சனியை பார்க்குறார். அப்போ இந்த அதிபதியெல்லாம் பார்க்கும் இந்த சனி லக்னாதிபதியையும் பார்ப்பதால் உடல் பலம் பெருகும், மன தைரியம் அதிகமாகும், மன தெளிவு பெறும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் நடக்க போகுது அப்படின்றது. ஆக பார்த்திங்கன்னா எதிரிகளின் ஆட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இனிமே சிம்ம சொப்பனமாக திகழ போகிறது இந்த மகர ராசிக்காரங்க. ஆக மகர ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த ஒரு வருடத்தில் காண முடியும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நான் சொல்கின்ற பலன். இங்கே குரு கொடுக்கின்ற அருட்கடாட்சம். ஆக குருவினுடைய அருட்கடாட்சம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் மகர ராசிக்கு அடுத்த குரு பயிற்சி வரை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஆக இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாபம் எவ்வளவு வருதோ அந்த லாபத்தில் நீங்களே கொஞ்சம் லாபத்தை கோயில்களுக்கு தானமாக கொடுங்க. கோயில்களில் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய கோயிலில் பண்ணுறது அப்படின்றது மிகுந்த நலம். அப்புறம் துர்க்கை அம்மன் கோவில். ஸோ இந்த 2 கோயில்லையும் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அல்லது உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் நெய்வேத்தியம் பண்ணுறது, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாபம் தங்குதடையின்றி வருவதற்கும், அங்காளி பங்காளிகளுக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குவதற்கும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கின்ற இணக்கம் மேம்படுவதற்கும், இணக்கம் இல்லாத சூழல் இருந்தால் இணக்கம் இருக்கிற சூழலாக மாற்றுறதுக்கும், இவ்வளோ இதுக்கும் இந்த துர்க்கையம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள், புஷ்பங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறப்ப சரியாகும் அப்படின்றது. அடுத்தபடியாக லக்னத்தையே பார்க்கும் பொழுது லக்னம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சந்திரனை பார்க்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சந்திரனை குரு பார்க்கும் இந்த காலம், உச்சகுரு பார்க்கும் இந்த காலம், லக்னத்தை மதிப்பு மரியாதை அதிகப்படுத்துகிற இந்த காலமாக அமையப்போகுதுன்றதை பார்த்தோம். அப்போ என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆலங்குடி போயிட்டு வர்றது நன்மையை கொடுக்கும். திருமணஞ்சேரி போயிட்டு வந்தால் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் உண்டு. கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க கல்யாணம் நடக்கணும், பெரிய அளவில் நற்பலன்களை பெறணும், மதிப்பு மரியாதை அதிகமாகணும், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்குள், அடுத்த குரு பகவானுடைய பயிற்சிக்குள் திருமணஞ்சேரி போயிட்டு வரும் பொழுது அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறோம். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 3 பார்க்குறார் அப்படின்றத ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலங்குடி போயிட்டு வர்றது அப்படின்றத சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பண்ணாலே பார்த்திங்கன்னா இதில் சரியாயிரும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும்
குலதெய்வத்தையும் அதிகமாக கும்பிட்டு வருவது அப்படின்றது மிகுந்த நற்பலன்களை அளிக்கும். ஆக இந்த வீடியோ பதிவில் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் அடைய போகிற நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆக அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.